இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன விஷயந்தான். வாழ்க்கையில் எல்லாரும் கடைப்பிடிக்கிற, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவங்க ஏதோ ஒரு கஷ்டப்படுறாங்க, நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, உற்றார் உறவினர் நண்பர் யாரை வேணாலும் இருக்கட்டும். அப்படி வேண்டப்பட்ட தெரிஞ்ச இதுவரை பழகிய ஒருத்தருக்கு ஒரு துன்பம் ஏற்படுது. அவங்களுக்கு அந்த துன்பம் ஏற்படுற போது நம்மால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்ற இடத்துல நாம் இருந்தால், அவங்களுடைய துன்பத்தை தெரிஞ்சு, அவங்களுடைய பிரச்சனையை தெரிஞ்சு, அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி ஒன்றும் கவலைப்படாத, அதெல்லாம் சாதாரணமாக பார்த்துக்கலாம், இதுக்காக அச்சப்பட்டுட்டு நிற்காத, இந்தா என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன், இதை தாண்டி இதை கடந்து நீ வந்துடுவ, வந்ததுக்கப்புறம் எனக்கு நீ திருப்பி கொடுத்தா போதும், சரியா, இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வா அப்படின்னு அவங்க வாயை திறந்து கேட்காமையே நம்ம உதவி செய்தோன்னு வச்சுக்கோங்க. அது மிக உத்தமம், மிக மிக உத்தமம். அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம உதவி செய்தால் அது உத்தமம். அவங்க கேட்குறாங்க, நம்மால் முடியுன்ற நம்பிக்கையில் அவங்க கேட்குறாங்க. கேட்குறப்போ உனக்கு வேணுமா, ஹெல்ப் பண்ணவா, சரி பண்ணுறேன், ஆனால் நீ திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட பிறகு நாம் அந்த உதவியை செய்யும் பொழுது அது மத்தியமம், இரண்டாவது நிலை. அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கறது உத்தமம், மிக உத்தமம். அவங்க கேட்ட பிறகு கொடுக்கறது மத்தியமம். அவங்க கேட்குறாங்க, நம்மால் முடியும்னு நம்பி கேட்குறாங்க, நம்ம மனசுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். ஆனால் சில பேர் அப்படியும் இருக்காங்க. நானே வாழ்க்கையில் இந்த மாதிரி தர்ம சங்கடங்களை அனுபவிச்சும் இருக்கேன், பார்த்தும் இருக்கேன். அவங்க கையில் இருந்தும் என்ன செய்வாங்க, அதாவது கேட்ட உடனே கொடுத்தா மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்கிற அந்த மனோபாவத்தில் நாளைக்கு தரேன், அடுத்த நாள் தரேன், அடுத்த வாரம் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, கேட்ட உடனே கிடைச்சா அவங்களுக்கு அதோட அருமை தெரியாது அப்படின்ற நோக்கத்தில் இழுத்து 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 ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தை கடக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த உதவியை செய்வாங்க. அப்படியும் மக்கள் இருக்காங்க. உதவி தான், மூணுமே உதவி தான். ஆனால் குறிப்பறிஞ்சு முன்னாடி போய் நின்று அவங்களுடைய துன்பத்தை போக்குறது உத்தமம். கேட்ட உடனே கொடுக்கறது மத்தியமம். கேட்ட பிறகும் நம்மால் முடிஞ்சிருந்தும் வேணும்னே காலம் தாழ்த்தி கொடுக்கறது அதை விட கம்மி, மூன்றாவது நிலை, கடைநிலை. அதே மாதிரி ஒரு இந்த பாடலை சொல்லிடுறேன். இது ஆறுமுக நாவலர் எழுதிய பாடல் தான். தான் அறிந்தோருக்கு உதவி தன்னால் அமையும் எனில் தான் உவந்து ஈதல் தலையாமே ஆனதனால் சொன்னால் புரிதல் சொன்ன பிறகு செய்தல் இடை சொல்லியும் பன்னாள் மறுத்தும் பின்னால் புரிவதுவே பின். இது 3 நிலைகள். இது உதவி செய்கிறதுலையே இந்த 3 நிலை. செய்யாதவங்க, இல்லைன்றவங்க, கைவிரிக்கிறவங்க வேற. உதவி செய்கிறவங்களில் இது 3 நிலைகள் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி ஒரு பிரச்சனை. அப்போது ஒருத்தருக்கு ஒரு ரகசியம், அதாவது ஏதோ ஒன்று ஒருத்தர் செய்துட்டாங்க, அந்த ரகசியம் இன்னொருத்தருக்கு தெரியும்னா அவங்க என்ன செய்யணும், அதாவது ஒரு நண்பர்னே வச்சுக்கோ, நான்
நான் ஒரு தவறு செய்தேன், அல்லது ஒரு நண்பர் ஒரு தவறு செய்தாங்க. ஏதோ ஒண்ண செய்தாங்க. அது எனக்கு தெரியும். அப்ப நான் என்ன செய்யணும், அவங்களே தெரிஞ்சு அதில திருந்திட்டாங்க. ஆனா அவங்க செய்தது எனக்கு தெரியும். அப்ப என்ன செய்யணும், நான் ரகசியத்த காப்பாத்தணும். எனக்கு தெரியுன்றதுக்காக நான் மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது. அப்படி சொல்லாம நான் காப்பாத்தி, அந்த ரகசியம்னா ரகசியம் தான். அத அவங்களே சொன்னா கூட நான் சொல்லக்கூடாது. அப்படின்னு நான் நெனச்சு, அத என்னோட மனசுக்குள்ள சுத்தமா தூக்கி ஓரம் போட்டுட்டு, ஒருத்தர்ட்டயும் என் வாய திறந்து அந்த விஷயத்த நான் சொல்லல. எனக்கு தெரிஞ்ச ரகசியத்த தெரியுன்றதுக்காக சொல்லிக்கல. அப்படின்னா, அது முதல் நிலை. அதையே ஒரு ஏதோ பேச்சுவாக்குல சொல்றாங்க. அந்த ரகசியத்த வெளியில சொல்லிடுறாங்க. அது ஆடம்பரத்துக்காக இருக்கலாம், சந்தர்ப்பம் காரணமாக இருக்கலாம், கோபத்தினால் இருக்கலாம். கூடுமானவரை ரகசியங்கள் வெளியில வர்றது கோபத்தின் காரணமாக வெளியில வந்துரும். அவன் என்ன அப்படி நெனச்சிட்டு இருக்கான்னா, அன்னைக்கு அவன் அந்த தப்ப பண்ணான் தெரியுமா? இன்னைக்கு என்னவோ பேசுறான் அப்படின்னு கோவத்தினால அந்த ரகசியங்கள வெளியிடுறது உண்டு. அதுக்கு உரிய வாய்ப்பு அதிகம். சாதாரணமா காரணம் இல்லாம அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு சந்தர்ப்பம் வர்றப்போ அதையெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்றது இடைநிலை. சொல்லாம தனக்குள்ளவே வச்சிக்கிறது முதல் நிலை. சந்தர்ப்பம் வர்றப்போ சொல்லிடுறது இடைநிலை. எதுவுமே சரியான ஒரு காரணம் இல்லாம, ஏதோ ஒரு லாபத்த கருதி, ஏதோ ஒரு சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக லாபத்தை கருதி ஒரு உண்மைய, அதாவது ரகசியத்த காப்பாத்த முடியாம அத வெளியில சொன்னா, அது கடைநிலை அப்படின்னு சொல்றார். இந்த உதவி செய்யறதுலயும் முதல் நிலை, இடைநிலை, கடைநிலை. ரகசியத்த காப்பாத்துறதுலயும் அதே மாதிரி தான். உண்மையா நல்லவங்கன்னா அத காப்பாத்தணும். அத எக்காரணத்த கொண்டோ காட்டிக் கொடுக்கக்கூடாது. அத தான் சொல்றாரு. இத இந்த பாடல்ல சொல்றாரு. முதல்ல சொன்ன பாடல இன்னொரு தடவ சொல்றேன். மிக அருமையான கருத்து இதெல்லாம். இன்னைக்கு இதனால பல குடும்ப பிரச்சனைகள் இருக்கு. பல பல குடும்ப பிரச்சனைகள் இந்த மாதிரி காரணங்களால இருக்கு. உறவுகள் ஓட்டையாயி போகுது, கெட்டே போகுது, பிரிஞ்சே போயிடுறாங்க. அந்த மாதிரி காரணங்கள் நிறைய இருக்கு. சின்ன விஷயமா இருக்கும். அது ஊதி ஊதி பெருசாயிடும். அதனால ஒரு விரிசலே ஏற்படும். அந்த மாதிரியான ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய இது ஒரு பாடல். வாழ்வியல் கருத்து தான் இது. வேற ஏதோ ஒரு பெரிய தத்துவம் கூட கிடையாது. அனுபவம் இருந்தால் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் தத்துவம் இதெல்லாம். இந்த முதல் நிலை, இடைநிலை, கடைநிலை. அந்த பாடலை இன்னொரு தடவ பார்க்கலாம். தான் அறிந்தோருக்கு உதவி தன்னால் அமையும் எனில். எவ்வளவு எளிமையா புரியுது அப்படின்னு பாருங்க. தான் அறிந்தோருக்கு உதவி தன்னால் அமையும் எனில், தான் உவந்து ஈதல் தலையாமே. ஆனதனால் சொன்னால் புரிதல் இடை. சொல்லியும் பன்னாள் மறுத்து பின்னாள் புரிவதுவே பின் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி இந்த ரகசியத்தை காப்பாத்துற அந்த கருத்தையும் சொல்றாரு. உற்ற மறையகத்தில் உய்க்கும் அவன் உத்தமனே. தன்னுடைய மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறோம். உற்ற மறை அகத்தினுக்கு உய்க்கும் அவன் உத்தமனே. மற்றம் மறை பகர்வோன் மற்ற அம்மறை பகர்வோன் மத்திமனே. முற்றிழையே அத்த முதலார் புகழ்வான் அதமன் என இத்தக நூல் ஓதும் விரித்து. இதெல்லாம் யார் சொன்னதுன்னா, எனக்கு முன்னாடி இருந்த நூலோர்கள் சொல்லியிருக்காங்க இப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லி ஆறுமுக நாவலர் அவர்கள் முதல் நிலை, இடைநிலை, கடைநிலை குணங்களாக சொல்றார். இந்த முதல் நிலையில, இடைநிலையில, கடைநிலையில இருக்கிறவங்கள வாழ்க்கையில நாம நிறைய சந்திக்கிறோம். நாம எங்க இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம்.